இல்லப்பா அது அவர் என்னப்பா பண்ணுவாரு, அவங்க வீட்டுல நடந்தா அவர் என்ன பண்ணுவாரு, டைவர்ஸ் தானே கேக்குறாங்க, அவர் கொடுத்துட போறாரு. அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறவங்க மெஜாரிட்டியா இருந்தாங்கன்னா விஜயுடைய அரசியல் வாழ்க்கை கரெக்டா இருக்கும். இல்லைங்க நாட்டையே வீட்டையே காக்க முடியாது, நாட்டை எதுக்கு இருந்தாலும் எப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அரசியல் வாழ்க்கை இதாகும். இப்ப நம்ம இப்போ ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறோம்னா நம்ம ஒரு ஸ்டெப் எல்லாரோட மேல இருந்து தான் பேசணும். நம்மளும் கீழே இறங்கிட்டு ஆகலாம். யோக்கியனா அப்படியாலாம் பேச முடியாது. மற்றவங்க பேசலாம் எனக்கு தெரியாது, நான் பேச மாட்டேன். நான் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை விஜயை கடுமையாக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றாரு. விஜய் இதுன்னா உடனே ஏன்ட்ட தான் வரும். எனக்கு அன்னைக்கு கொடுக்கவே டைம் இருக்காது. அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவேன், அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் எப்படி பாக்குறேன்னா விஜயுடைய தனி வாழ்க்கை இது, அரசியல் வாழ்க்கை தனி. அரசியல் வாழ்க்கையில நான் விஜயை அவ்வளோ கிண்டல் அடிச்சிருக்கேன், அவ்வளோ விமர்சனம் வச்சிருக்கேன். இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வீடு சரியில்லைன்னா அதுல இவரும் காரணமா இருப்பாரு, அவங்களும் காரணமா இருப்பாங்க. இல்ல அது அவங்க சொல்ற அந்த நடிகையும் காரணமா இருக்கும். அது தனி மனித பலகீனங்கள். அதுல இருந்து அவர் வெளியே வரணும். அதுதான் அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். ஒத்து வரலன்னா வாழ முடியாதுல்ல, நிவாரணம் கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில அவர் சரியில்லையா, இல்லதான். அதை வச்சுட்டு பொது வாழ்க்கையை கணக்கிட முடியுமா, அதெல்லாம் முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா யாருமே வாழவே முடியாது. அதான் பிரதமர் மோடி நான் சொன்னேன். அதனால ஒவ்வொருத்தரும் காந்திக்கே தானே பிரச்சனை இருந்தது. கஸ்தூரிபாயும் காந்தி என்ன மனமொத்த தம்பதிகளா வாழ்ந்தாங்க சொன்னாங்க? கிடையவே கிடையாது. பலர் முன்னிலையில் கண்டிச்சிருக்காரு. அந்த அளவுக்குலாம் நடந்திருக்குது. அதனால நீங்க இந்த விஷயங்கள்ல ஒரு மேம்போக்கான ஒரு மேம்பட்ட ஒரு சிந்தனையோட தான் நீங்க எந்த விஷயத்தையும் பார்க்கணும்.